லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. விருந்தோம்பல் தரும் வியத்தகு கொடை. எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரேவா எந்த நினைவாய் வா. அன்பர்களே, பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு இன்று சிறப்பிக்கப்படுகின்றது. இன்றைய வாசகங்கள் விருந்தோம்பலால் வரும் வியத்தகு கொடைகள் பற்றிய சிந்தனைகளை நமக்கு வழங்குகின்றன. முதலில் தமிழரின் தனிப்பெரும் அடையாளமாக அமைந்துள்ள விருந்தோம்பல் பற்றி சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு பின்னர் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நமது ஆன்மீக சிந்தனைகளை விரிவுபடுத்துவோம். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்கிறார் ஔவையார். நாம் உண்கின்ற உணவை பசியோடு வருகின்றவர்களுக்கும் கொடுத்து உபசரிக்கும் பண்பு தமிழர்களுக்கு உரியதாகும். இட்டு கெட்டவர் யாருமில்லை என்றும் கூறுவார்கள். இதன் அடிப்படையிலேயே தமிழரின் விருந்தோம்பல் பண்பும் அதன் மாண்பும் குறித்து தமிழ் இலக்கியங்களில் சிறப்பாக பேசப்படுகிறது. தொல்காப்பியம், திருமந்திரம், அகத்தியம், திருக்குறள், அகநானூறு, புறநானூறு ஆகிய சங்க இலக்கிய நூல்கள் விருந்தோம்பலை பற்றி அழகாக எடுத்துரைக்கின்றன. பொதுவாக தமிழர் தம் வீடுகளுக்கு வரும் விருந்தினர்களை வாசல் வரை சென்று இன்முகத்துடன் வரவேற்று கை கால்களை கழுவ வைத்து இனிமையாக பேசி நலம் விசாரிப்பர். பின்பு அவர்களுக்கு உணவு சமைத்து விருந்து பரிமாறுவர். இறுதியாக அவர்கள் உண்டு முடித்த இலைகளை உபசரிப்பவர்களே எடுப்பதுடன் அவர்கள் சாப்பிட்ட கைகளை கழுவ நீரையும் ஊற்றி வைப்பர். பின்பு அவர்களுடன் அன்பாக உரையாடி வாசல் வரை சென்று அவர்களை வழியனுப்பி வைப்பர். பசியோடும் களைப்போடும் வருபவர்களுக்கு உணவளிப்பது உயர்ந்த புண்ணியம் என்கின்றன பல்வேறு மதங்கள். மண்ணில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உணவும் உடையும் வீடும் அளிப்பதுதான் உயர்ந்த அறம் எனப்படுகிறது. மேலும் வறியவர்கள், முதியவர்கள், பிறவி குறைபாடு உடையவர்கள், கைவிடப்பட்டு வீதியில் நிற்பவர்கள், நோயுற்றவர்கள் ஆகியோருக்கு உணவளிப்பதை சிறந்த அறமாக போதிக்கிறது மணிமேகலை என்னும் நூல். சங்ககால மகளிர் நள்ளிரவில் விருந்தினர் வந்தாலும் முகம் திரிந்து நோக்காது அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று உணவளித்தமையை கற்புடைமைக்கு பொருத்தி காட்டியுள்ளனர் நம் முன்னோர்கள். அன்பர்களே, இப்போது இந்த சிந்தனைகளின் அடிப்படையில் இன்றைய வாசகங்களை உற்று நோக்குவோம். இப்போது முதல் வாசகத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். பின்பு ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பமிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். பிரியமானவர்களே, இங்கே தமிழ வரலாற்றில் நாம் கண்ட விருந்தோம்பல் பண்புகள் ஆபிரகாம் வாழ்விலும் அப்படியே காண கிடக்கின்றன. இன்றைய முதல் வாசகமும் 3ஆம் வாசகமும் முக்கியமான கருத்தொன்றை நம் முன் வைக்கின்றன. அதாவது, நாம் நிறைந்த மனதுடன் ஒருவருக்கு விருந்தோம்பல் செய்யும் போது அதற்கான பயனாக இறைவனின் அருள்வரங்களை பெற்றுக்கொள்கின்றோம். ஆபிரகாம் தன்னிடம் வந்த 3 மனிதர்களுக்கும் விருந்தோம்பல் அளித்ததின் பயனாக அவருக்கு ஈசாக் என்னும் மகன் கொடையாக வழங்கப்படுவதை பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன்.
அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அன்பர்களே, இன்றும் கூட நமது நடைமுறை வாழ்வில் இதனை காண முடியும். அதாவது, நம்மை அழைக்கும் மக்களின் இல்லங்களுக்கு நாம் விருந்துண்ணச் செல்லும் போது முதலில் அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வதோடு அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம். குறிப்பாக அவர்களின் சிறப்பு தேவைகள் என்ன என்பதை அறிந்து அவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் என்றும் உங்களை கைவிட மாட்டார். உங்களின் அனைத்து துன்ப துயரங்களும் நீங்க பெற்று நீங்கள் நலமாய் வாழ்வீர்கள். உங்களுக்கு எக்குறையும் வராது. விரைவில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடும். ஏற்கனவே திருமணமான உங்கள் பிள்ளைகளுக்கு இறைவன் குழந்தை செல்வங்களை வழங்குவார் என்பன போன்ற வார்த்தைகளை அவர்களிடத்தில் நாம் கூறும்போது அவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவார்கள். இன்னும் சிறப்பாக, அவர்களின் இந்த தேவைகளில் சில நிறைவேறும் போது நம்மை நினைத்து அவர்கள் பெரிதும் மகிழ்வார்கள். அன்றைக்கு நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து உணவருந்திவிட்டு எங்களுக்காக இறைவேண்டல் செய்ததன் பயனாகத்தான் இந்த நலன்களையெல்லாம் நாங்கள் பெற்றுள்ளோம் என்று நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் பெருமையாக கூறுவார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் அரசர்கள் நூலில் அருமையான நிகழ்வு ஒன்று வருகிறது. எலியா காலத்தில் பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போது சாரிபாத்தில் வாழும் ஒரு ஏழை கைம்பெண்ணிடம் எலியா அனுப்பப்படுகிறார். அந்த கொடிய பஞ்சத்திலும் தன்னிடம் இருக்கும் சிறிதளவு மாவு மற்றும் எண்ணெயை கொண்டு அக்கைம்பெண் அவருக்கு அப்பம் சுட்டு உணவளிக்கிறார். அத்தாயின் தாராள மனதின் காரணமாக அந்த மாவும் எண்ணெயும் சிறிதளவு கூட குறையவில்லை. இதைத் தொடர்ந்து அக்கைம்பெண்ணின் ஒரே மகன் நோயுற்று இறந்து போகிறான். அப்போது எலியா, என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மன்றாடினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். எலியா சிறுவனை தூக்கி கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து, இதோ உம் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் எலியாவிடம், நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்றார். இங்கே விருந்தோம்பல் என்பது மறுவாழ்வு அளிக்கவும் வழிவகை செய்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்று தந்திடும். இறுதியாக நற்செய்தி வாசகத்தை குறித்த சிந்தனைகளை உள்வாங்குவோம். இப்போது அப்பகுதியை வாசிப்போம். அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரர் ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். அன்பர்களே, இன்றைய நற்செய்தியில் வரும் மார்த்தா மரியா நிகழ்வானது இயேசு ஆண்டவர் அக்குடும்பத்தின் மீது கொண்டிருந்த அளவற்ற சகோதர அன்பை குறித்து காட்டுகிறது. அவ்வாறே அவர்கள் இருவரும் இயேசுவின் மீது கொண்டிருந்த தூய்மையான சகோதரத்துவ அன்பையும் நம்மால் காண முடிகிறது. இவர்கள் மீது இயேசு கொண்டிருந்த உறவை குறித்து லூக்கா நற்செய்தியாளர் மிகச் சுருக்கமாக கூறினாலும் யோவா நற்செய்தியாளர் மிகவும் விரிவாக எடுத்துரைக்கின்றார். நம் நண்பர் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்று இயேசு கூறியதும் அவனுக்காக கண்ணீர் விட்டு அழுததும் அக்குடும்பத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக மார்த்தாவும் மரியாவும் இயேசுவுக்கு கொடுக்கிற அன்பான விருந்தோம்பலின் வழியாக இயேசுவின் நிறைவான அன்புக்கு உரியவர்களாக மாறிப்போகின்றனர். குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் இறைவார்த்தையை கேட்கும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டதற்காக மரியாவை பாராட்டுகிறார் இயேசு.
ஆனால் அதே வேளையில் இத்தகைய உன்னத வாய்ப்பை நழுவவிட்ட மார்த்தாவை கடிந்து கொள்கிறார். பொதுவாக நாம் எல்லோருமே பரபரப்பாய் செயல்படும் மார்த்தாவின் மேல் குற்றச்சாட்டுகளை வீசுகின்றோம். ஆனால் மார்த்தா செய்த செயல் மிகவும் கண்டனத்துக்குரிய செயல் ஒன்றும் இல்லை. யூத பாரம்பரியத்தின்படி வீட்டிற்கு போதகர் ஒருவர் வரும்போது அவ்வீட்டின் பெண்கள் அவரை கவனித்துக் கொள்வதில்தான் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமன்றி ஒரு போதகரின் காலடி அருகில் அமர்ந்து அவரது போதனைகளை கேட்பதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அவர்களின் தலையாய கடமை அப்போதகருக்கு விருந்து படைப்பதுதான். இதனை நன்கு உணர்ந்ததனால்தான் மார்த்தா இயேசுவுக்கு உணவு படைப்பதில் பரபரப்பாக இருக்கிறார். மேலும் எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என இயேசுவிடம் வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனால் மரியா இந்த பாரம்பரியத்தை உடைத்தெறிந்துவிட்டு இறை வார்த்தைகளை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆகவே மனித வாழ்விற்கு இதுதான் அடிப்படை தேவை என்பதை உணர்ந்தவராய் மரியாவைப் போல செயல்படும்படி மார்த்தாவையும் அறிவுறுத்துகின்றார் இயேசு. அதே வேளையில் மார்த்தாவிடமும் இறை நம்பிக்கையும் இறையியல் சிந்தனைகளும் அதிகம் காணப்பட்டன என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. எடுத்துக்காட்டாக லாசர் இறந்து 4 நாள்கள் கழித்து அவனை உயிர்ப்பித்து கொடுப்பதற்காக இயேசு பெத்தானியாவுக்கு வருகின்றார். அப்போது இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு செல்கின்றார். ஆனால் மரியா வீட்டிலேயே இருந்து விடுகிறார். அப்போது மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்கிறார். அப்போது இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்கும்போது மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று உரைக்கின்றார். மேலும் இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை பற்றியும் அவரது இறையாட்சி பற்றியும் அறிந்து கொள்வதே மிகவும் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில்தான் கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். இதற்காகவே வல்லமையோடு என்னுள் செயல்படும் அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப வருந்தி பாடுபட்டு உழைக்கிறேன் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் கூறுகின்றார் புனித பவுலடியார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நமது அன்றாட வாழ்வில் நாம் வழங்கும் விருந்தோம்பல் வழியாக நமது ஆன்மீக வாழ்வையும் வளர்ச்சி பெற செய்து அதனால் வரும் நிறைந்த பயனையும் மகிழ்வுடன் அனுபவிப்போம். அதற்கான அருளை ஆண்டவராம் இயேசுவிடம் இந்நாளில் கேட்டு மன்றாடுவோம். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய், வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய், வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். அன்பே, உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே, உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து விருந்தோம்பல் தரும் வியத்தகு கொடை என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அவுரே புனித அண்ணா திருத்தலத்தின் 400வது ஆண்டை முன்னிட்டு திரு வழிபாட்டு விழாக்களுக்கான சிறப்பு தூதராக திரு வழிபாடு மற்றும் திருச்சடங்குகளின் ஒழுங்குமுறைக்கான திருப்பீடத்துறையின் முன்னாள் தலைவர் கர்தினால் ராபர்ட் சாரா அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 2025ஆம் ஆண்டு ஜூலை 25, 26 ஆகிய நாட்களில் பிரான்சின் வானேஸ் மறைமாவட்டத்தில் உள்ள அவுரேயின் புனித அண்ணா திருத்தலத்தின் 400வது ஆண்டு திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சார்பில் பங்கேற்க கர்தினால் ராபர்ட் சாரா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரெட்டன் இவான் நிக்கோலாஸ் என்னும் விவசாயிக்கு புனித அண்ணா காட்சியளித்ததன் 400வது ஆண்டானது
ஆவ்ரே பகுதியில் உள்ள திருத்தலத்தில் சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. புனித அன்னா திருவிழா நிகழ்வில் பங்கேற்கும் அனைவரும் தங்கள் ஆற்றலையும் உறுதியையும் புதுப்பித்து கடவுளின் வாக்குறுதிகளை பெறுவதில் தங்கள் நம்பிக்கையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும், எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு என்னும் இந்த யூபிலி ஆண்டிலிருந்து ஏராளமான ஆன்மீக நன்மைகளையும் விண்ணக ஆசீரையும் மக்கள் பெறுகின்றனர் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. பல்வேறு சவால்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் வட அமெரிக்காவில் துடிப்பான கிரேக்க கத்தோலிக்க சமூகங்களை கட்டியெழுப்பிய முன்னோர்களின் சான்றுள்ள வாழ்வையும் அவர்களுடனான தொடர்பையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றும், பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கையில் வேரூன்றிய மேய்ப்புப் பணி புதுப்பித்தல் பணிகளை துணிவுடன் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 19 சனிக்கிழமை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பிட்ஸ்பர்க்கில் உள்ள கிரேக்க கத்தோலிக்க தலத்திரு அவையினரின் 3வது பெருநகர கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பெருநகர பேராயர் வில்லியம் ஸ்குர்லா மற்றும் சங்கத்தாரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கூட்டமானது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் இந்தியானா பகுதியில் உள்ள வைட்டிங் அன்னை மரியா பகுதியில் வாருங்கள் கிறிஸ்துவை வணங்கி ஆராதிப்போம் என்ற கருப்பொருளில் நடைபெறுகின்றது. ஈராக்கின் குட்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்கள் அனைவருக்கும் தனது ஆன்மீக உடனிருப்பை வழங்குவதாக இரங்கல் தந்திச் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 19 சனிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் இரங்கல் தந்திச் செய்தியானது திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பருலின் அவர்கள் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. தீ விபத்தில் இறந்தவர்களின் ஆன்மாவை இரக்கமுள்ள இறைவனின் அன்பில் ஒப்படைத்து ஜெபிப்பதாகவும், மீட்புப் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்பதாகவும் அச்செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. ஈராக்கின் குட் நகரில் உள்ள 5 அடுக்கு வணிக கட்டிடத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் ஏறக்குறைய 60 பேர் உயிரிழந்துள்ளனர், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடி போரினை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி உரையாடினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 18 வெள்ளிக்கிழமை காலை இஸ்ரேல் இராணுவத்தால் காசாவின் திருக்குடும்ப கத்தோலிக்க கோவில் பங்குத்தளமானது தாக்குதலுக்கு உள்ளானதை முன்னிட்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுடன் தொலைபேசி உரையாடல் மேற்கொண்டு அங்கு நிலவி வரும் சூழல் குறித்து அறிந்து கொண்டார் திருத்தந்தை. பாதிக்கப்பட்ட மக்களின் மனிதாபிமான நிலைமை குறித்த தனது கவலையை மீண்டும் எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலில் உள்ள வழிபாட்டு தலங்களையும் அங்குள்ள அனைத்து மக்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் உள்ள மக்களின் மனிதாபிமான நிலைமை குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் போரினால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்சின் பாரிஸ் உயர் மறைமாவட்ட முன்னாள் பேராயரான கர்தினால் ஆண்ட்ரூ விங் த்ரோய்ஸ் அவர்கள் ஜூலை 18 வெள்ளிக்கிழமை தனது 82வது வயதில் காலமானார். 2007ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை பிரான்ஸ் ஆயர் பேரவையின் தலைவராகவும், 2005 முதல் 2017 வரை 12 ஆண்டுகள் தலைநகரின் மெய்ப்பாளராகவும் இருந்த கர்தினால் த்ரோயிஸ் அவர்களுக்கான நினைவு திருப்பலியானது பாரிஸில் உள்ள நோத்ரதேம் அன்னை மரியா திருத்தலத்தில் ஜூலை 18 வெள்ளிக்கிழமை மாலை சிறப்பிக்கப்பட்டது. 1942ஆம் ஆண்டு நவம்பர் 7 அன்று பாரிஸில் பிறந்து 1969ஆம் ஆண்டு குருவாக அருள்பொழிவு பெற்ற கர்தினால் த்ரோயிஸ் அவர்கள் 1988ஆம் ஆண்டு தனது மறை மாவட்டத்தின் துணை ஆயராக பொறுப்பேற்றார். 2007ஆம் ஆண்டு நவம்பர் 24 அன்று பிரான்சின் புனித லூயிஸ் மறைமாவட்டத்தின் கர்தினால் அருள் பணியாளர் என்ற பட்டத்துடன் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் நியமிக்கப்பட்டார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.